ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹேக்கிங் டியூட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். நேற்றே வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் நேற்று இல்லை, அதாவது போன வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து ஒரு பேசிக்காக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி சொன்ன மாதிரியே வந்து ஆப்ரேட்டர்ஸை வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க மேஜராக. ஒன்று வந்து ஆப்பரன்ஸ் வச்சு, இன்னொன்று வந்து ஆப்ரேட்டர்ஸ் வச்சு. ஆப்பரன்ஸ் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். அதில் இன்றைக்கி வந்து ஆப்ரேட்டர்ஸ் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸை 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து arithmetic, இன்னொன்று relational, தேர்ட் மெம்பர்ஷிப், ஃபோர்த் பூலியன். இந்த 4 கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா arithmetic ஆப்ரேட்டர்ஸ் தவிர மிச்சம் 3, அதாவது ரிலேஷனல், மெம்பர்ஷிப், அப்புறம் பூலியன். ரிலேஷனல், மெம்பர்ஷிப், பூலியன், இது 3ஐயும் வந்து நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஏன்னா வந்து இதிலேருந்து வர ஆன்சர் வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் arithmetic ஆப்ரேட்டர்ஸ். arithmetic ஆப்ரேட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. வந்து 8 இருக்குது ஆப்ரேட்டர்ஸ் டைப்பில் 8 இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா நெகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ட்ரங்கேட்டிங் டிவிஷன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லுவாங்க. தென் மாடுலஸ், எக்ஸ்பொனென்ஷியல்லாம் ரைசிங் டு த பவர். ஓகேவா? நெகேஷன்னா இப்போ வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம நெகட்டிவ் நம்பராக வர்றது. ஸோ இப்போ 8ன்றது வந்து 8, இந்த 8 வந்து ஒரு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. இதுவே நம்ம -8 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மைனஸ்ன்றது வந்து சப்ராக்ஷனுக்கான மைனஸ் கிடையாது, இந்த இடத்துல நெகேஷனுக்கான மைனஸ். ஸோ நெகேஷன் வந்து எப்பயுமே வந்து ஒரு யுனரி ஆப்ரேட்டர் தான். ஓகேங்களா? இல்லை, இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் -9 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த -9 வந்து இதுக்கானது, இந்த 9க்கானது தான் இந்த மைனஸ். ஸோ வந்து இந்த நெகேஷன் வந்து எப்பயுமே ஒரு யுனரி ஆப்ரேட்டர் தான் வந்து நெகேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அடிஷன். அடிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ப்ளஸ். ஸோ இப்போ வந்து அடிஷன் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது. 3 + 2, 2 + 2 4. ஓகே, அடிஷன். தென் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷனுக்கான சிம்பிள் வந்து -2 - 2 8, 2 - 2, ஸோ 0. தென் மல்டிப்ளிகேஷனுக்கான நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து 2 × 2 is equal to 4. 2 2s are 4 மல்டிப்ளிகேஷன். சென் டிவிஷனுக்கு வந்தால் ஸ்லாஷு 2 / 2 = 1.0. இதுதான் வந்து டிவிஷன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரங்கேட்டிங் டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பொனென்ஷியல். இதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரங்கேட்டிங் டிவிஷனுக்கும் டிவிஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. டிவிஷன்னா ஆன்சரை டிவைட் பண்ணி அதை வந்து ஃப்ளோட் வேல்யூவில் தெரியும். ட்ரங்கேட்டிங் டிவிஷன்னா இன்டீஜர் வேல்யூவில் தெரியும். ட்ரங்கேட்டிங் டிவிஷனுக்கு வந்து நம்ம இன்னொரு பேர் இருக்குது ஃப்ளோர் டிவிஷன். அது வந்து இன்டீஜர் வேல்யூவில் தரும். இன்டீஜர் வேல்யூவில் தரையில் நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஹோல் நம்பரை மட்டும் தான் தரும். இப்போ 22/7 பை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலாக டிவைட் பண்ணால் 3.14 சம்திங் வரும். இதுவே வந்து நம்ம ட்ரங்கேட்டிங் டிவிஷனில் யூஸ் பண்ணோம்னா, ட்ரங்கேட்டிங் டிவிஷன் வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் வெறும் 3 மட்டும் தான் வரும், அதாவது இன்டீஜர். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 / 2 எடுத்துக்கோங்களேன். 1.0ன்னு ஃப்ளோட்டில் வந்திருக்கு. இதே ட்ரங்கேட்டிங் டிவிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்டீஜர் வேல்யூ 1 மட்டும் தான் வரும். இதுதான் டிவிஷனுக்கும் ட்ரங்கேட்டிங் டிவிஷனுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட் மாடுலஸ். மாடுலஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நம்பரை டிவைட் பண்ணி அதிலேருந்து வர ரிமைண்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் மாடுலஸ். இப்போ 10 டிவைடட் மாடுலஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன். 10 மாடுலஸ் ஆஃப் 3னா இதுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையே நான் போடுறேன். இப்போ வந்து 10 divided by 3 அப்படின்னா 3 3s are 9. ஓகேவா? 9. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 1. ஸோ இந்த 1 வந்து நம்ம ரிமைண்டர்னு தானே சொல்லுவோம். அந்த ரிமைண்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரங்கேட்டிங் டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மாடுலஸ் ஆஃப் 3 வந்து நம்மளுக்கான ரிமைண்டர் 1 வருது. இதான் மாடுலஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல்னால் ரைசிங் டு த பவர்னு சொல்லுவோம். ரைஸ்டு டு த பவர்ன்றதை ஒரு சின்ன இது கால் வந்துச்சு. சரி, ரைஸ்டு டு த பவர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து 2 ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம எப்படி போடுவோம்? 2 × 2ன்னு போடலாம். இதுவும் 2 ஸ்கொயரோட ஆன்சர் தான். பட் எல்லா நம்பருக்குமே அப்படி இருக்காதுல்ல. ஸோ இப்போ வந்து 2 கியூப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 * 3 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 6ன்னு வரும். ஏன்னா இதோட அர்த்தம் வந்து 2 × 3ன்னு அர்த்தம். இப்போ 2 கியூப் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணணும்னா 2 ** 2 ஸ்டார் யூஸ் பண்ணி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கியூப் வர மாதிரி
ஸோ எக்ஸ்பொனென்ஷியலுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, ரெண்டுமே எப்படி ரிலேஷனாக இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல், நாட் ஈக்குவல். ஈக்குவல்னால் ரெண்டு ஈக்குவல் டு போடணும், ஒரே ஒரு ஈக்குவல் டு போட்டால் அசைன் பண்ணுறதுக்கு, ரெண்டு ஈக்குவல் போட்டால் தான் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டுனா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல், greater than less than greater than or equal to less than or equal to. ஓகேங்களா, இதுதான் இது. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்குறேன். இப்போது 5 ஈக்குவல் டு 5 அப்படின்னா ரெண்டும் கரெக்டு தானே, ஸோ ட்ரூ வரும். இதே நான் 5 ஈக்குவல் டு 6 கொடுத்தா ஃபால்ஸ் வரும், ஏன்னா 5ம் 6ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ 5 நாட் ஈக்குவல் டு 5 நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபால்ஸ் வந்துடும், ஏன்னா 5ம் 5 ஈக்குவல் தானே. அதே மாதிரி 5 நாட் ஈக்குவல் டு 6 அப்படின்னா ட்ரூ. இது வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு முடிஞ்சா. தென் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5 greater than 6 ஃபால்ஸ், ஏன்னா 5 வந்து 6ஓட ப்ளஸ். இப்போ இதுவே நான் 6 greater than 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா ட்ரூ வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் 5 less than 6 வந்து ட்ரூவாக இருக்கும், 6 less than 5 வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி greater than or equal to யூஸ் பண்ணிக்கலாம், less than or equal to அதே மாதிரி தான். இதுக்கு வந்து இது எல்லாமே பேசிக்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் 2 இருக்குது, இன் நாட் இன். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு எலமெண்ட் அதோக்கு குரூப் ஆஃப் எலமெண்ட்டோட இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், இப்போ 5ன்னு ஒரு எலமெண்ட், இந்த எலமெண்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட். அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டுங்கிறது பைத்தானோட ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் டேட்டா டைப். அதை பற்றி என்னன்றதை ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், 3 4 5 6. ஸோ இந்த இதில் 5 இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கொடுக்குறேன் வந்து 5 இன், கேப்ஸ் லாக் ஆனில் இருக்குது, 5 இன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 5 வந்து இந்த இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன், கொடுத்துட்டா ட்ரூ, ஏன்னா 5 இருக்குது. இப்போ இதே நான் சொல்கிறேன் 5 நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லிஸ்ட்டை போடுறேன். ஸோ வந்து இப்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கேன், அதுவும் ஃபால்ஸ், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து அதில் இருக்குது. ஸோ இதான் இன் நாட் இன், இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து எந்த எலமெண்ட்டு எந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் சொன்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஒரு 2 or more ஆப்ரேஷன்ஸை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் வந்து நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 greater than 6 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஜஸ்ட் வந்து எனக்கு ட்ரூவாக ஃபால்ஸாக வந்துடும். இப்போ நான் 2 கண்டிஷன் இதிலே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 greater than 6 அண்ட் 5 less than 6. இப்போ வந்து இந்த 2 நம்பர் தான் எடுத்துக்க போகிறேன். இதை வச்சு தான் நான் வந்து எல்லா எக்ஸாம்பிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அண்ட் 5 greater than 6 அண்ட் 5 less than 6, இது ரெண்டுக்கும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா 5 greater than 6ன்றது வந்து ஃபால்ஸ், 5 less than 6 அப்படிங்கிறது வந்து ட்ரூ. ஒரு கண்டிஷன் ஃபால்ஸு, இன்னொரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணையில் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்னு வரும். எய்தர் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் தான். 2ன்னு இல்லை, இது 2க்கும் மேற்பட்டது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் அண்டில் ட்ரூ, ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் அண்ட் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து ஃபால்ஸ், ஸோ வந்து நான் ரன் பண்ணலாம் எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே ஃபால்ஸாக இருக்கனால அது வந்து செகண்டை செக் பண்ணவே பண்ணாது. இதுக்கு பேர் வந்து நம்ம லேசி எவாலுவேஷன் ஆர் ஷார்ட் சர்க்யூட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம். ஏதாவது ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து செக்கே பண்ணாது. இப்போ அந்த ஒரு ட்ரூ கண்டிஷன் பார்ப்போம்னா 5 less than 6 அண்ட் 4 less than 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸ்லாஷ் தெரியாமல் கைப்பட்டுச்சு, ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் அண்டில் ட்ரூ ஆகும். ஸோ இப்போ 6 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 6ல் 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ், ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ட்ரூ தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 greater than 6 ஆர் 5 less than 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்துடும். இப்போது 5 less than 6 ஆர் 5 greater than 6 இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகிறதுனால 6ம் வந்து செகண்ட் செக் பண்ணவே பண்ணாது.
ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும் இல்லை. ஸோ செகண்ட் செக் பண்ணாது. இதுக்கு பேரும் லேசி எவாலுவேஷன் ஆர் ஷார்ட் சர்க்யூட் எவாலுவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருக்க மாதிரி கொடுப்போமா. 5 greater than 6 ஆர் 6 greater than 7 ஃபால்ஸ், ரெண்டு கண்டிஷன். ஸோ நாட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூவையோ ஃபால்ஸையோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இப்போது 5 greater than 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் வருது. இதே நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு நாட் ஆஃப் 5 greater than 6 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ட்ரூ. ஆன்சர்ஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து நாட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸோட பேசிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த டாபிக் பற்றி சீக்கிரமாக நான் சொல்கிறேன். until then stay tuned. Bye. Thank you guys.